அவர் வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அல்லது மே 1ஆம் தேதி, 30ஆம் தேதி இரவு மே 1ஆம் தேதி அதிகாலையில் மேசராசியை விட்டு ரிஷபராசிக்கு வர இருக்கிறார். இந்த குரு எந்த ராசிக்கெல்லாம் சிறப்பை தரப்போகிறாருங்கிறத பார்ப்போம். சிம்மம் 10ல் குரு வராருன்னு பயமுறுத்துவாங்க. சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பதவி உயர்வை உருவாக்குவார், ஒரு பதவியை கொடுப்பார், பொறுப்பை கொடுப்பார். அந்த பொறுப்பு மூலியமாக கௌரவங்கள், அந்த கௌரவம் மூலியமாக வருமானங்களை கொடுப்பார். கண்டிப்பாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மாற்றம், இத்தனை நாள் வீடு கட்ட முடியலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வீடு அமையக்கூடிய, அற்புதமாக இறை அருளுடன் ஒரு வீடு அமையிறது, வண்டி வாகனம் அமையக்கூடிய விஷயங்களை கொடுப்பார். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, வருமானம் கூடும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன்களை வாங்கி மாட்டிக்காதீங்க, ஏதாவது கடனை பெருக்கி விட்டுட்டு போயிடுவார். அப்புறம் கொஞ்சம் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கடன் வாங்குகிற இடத்துல மாத்திரம் கவனமாக இருங்க. நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம்.